வணக்கம் மக்களே. விண்டோஸ் 11 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபைனலி ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ அக்டோபர் 5ஆம் தேதி தான் அதோட ஸ்டெபிள் வெர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நிறைய இன்சைடர் ப்ரிவியூஸ், அதாவது ரிலீஸ் வெர்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம விண்டோஸ் இன்சைடர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது மூலமாக நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் சப்போர்ட்டட் ஹார்ட்வேர் இருக்கணும். ஸோ விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்ன சப்போர்ட்டட் ஹார்ட்வேர்ஸ் இருக்கணும்? ஃபர்ஸ்ட் திங் TPM 2.0 சிப் இருக்கணும். செகண்டு செக்யூர் பூட் எனேபிள் பண்ணி இருக்கணும். அதாவது உங்கள் லேப்டாப்பில் வாட் எவர் இட் இஸ் செக்யூர் பூட் இருக்கணும். அண்ட் தென் UEFI பயாஸ் இருக்கணும். லெகசி பயாஸ்க்கு இது சப்போர்ட் ஆகாது அப்படிங்கிறத மைக்ரோசாஃப்ட் தரப்புலேருந்து தெரிவிச்சது. இப்போ நம்ம கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு Lenovo E41-15. இது வந்து கவர்மெண்ட்டில் கொடுத்த லேப்டாப். ஸோ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த லேப்டாப்பு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா UEFI இருக்குது, செக்யூர் பூட் இருக்குது, ஆனால் TPM 2.0 சிப்பு கிடையாது. அதுவும் இல்லாமல் இது வந்து AMD A4 ப்ராசஸர். இது விண்டோஸ் 11ஓட சப்போர்ட்டட் ப்ராசஸர் லிஸ்ட்லேயே கிடையாது. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்சப்போர்ட்டட் ஹார்ட்வேர் தான். ஸோ நம்ம கவர்மெண்ட்டில் கொடுத்த லேப்டாப்லேயும் விண்டோஸ் 11 போட முடியுமா? அப்படி அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா? மைக்ரோசாஃப்ட் அதுக்கு அலோவ் பண்ணுவாங்களா? இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் போய் பார்த்துருவோம். ஸோ இந்த கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா AMD A4ல் ரன் ஆகிற அதே ப்ராசஸர் தான். அதாவது லெனோவோவில் கொடுத்த அதே ப்ராசஸர் தான். 4GB ரேமு. இதில் விண்டோஸ் 10 ப்ரோ போட்டு வச்சிருக்கேன். 20H1 வெர்ஷனில் இருக்குது. ஸோ இப்போது நம்ம இந்த பிசியில் எப்படி எந்த ஃபைல்ஸுமே எரேஸ் ஆகாமல் விண்டோஸ் 11க்கு அப்டேட் பண்ணுறதுனால தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நீங்கள் டேரெக்டாக க்ரோம் போய்க்கிங்க. க்ரோம் போயிட்டு நீங்கள் பிசி ஹெல்த் செக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா அஃபிஷியலாக இந்த லேப்டாப் வந்து விண்டோஸ் 11 வந்து சப்போர்ட் பண்ணுமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் அதை இன்ஸ்டால் மட்டும் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டாலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. இது இப்படி தான் ஓப்பன் ஆகும் அப்ளிகேஷனு. மேலே செக்னோன்ற பட்டன் இருக்குது பாருங்கள், இன்ட்ரோடியூசிங் விண்டோஸ் 11 கீழே. அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே அது வந்து ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசல்ட் வந்து கொடுத்துரும். ஸோ இப்போ நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளுக்கு ரிசல்ட் வந்துச்சு பார்த்தீங்கன்னா இது வந்து சப்போர்ட் ஆகாது அப்படின்ட்டு சொல்லியாச்சு. ஏன்னா நம்மளோட என்ன செக்யூர் பூட் UEFI எல்லாமே இருந்தாலும் நம்மள்ட்ட TPM சிப்பு கிடையாது. ஸோ இதில் வந்து அப்டேட் பண்ண முடியாது. அஃபிஷியலாக இதுக்கு சப்போர்ட் கிடையாது அப்படிங்கிறத இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிப்போம். ஆனால் நம்ம அப்கிரேட் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஒரு மெத்தட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணுறது மூலமாக உங்கள் விண்டோஸ் 10 அப்படியே விண்டோஸ் 11க்கு டோட்டலாக அப்கிரேட் ஆகிடும். ஸோ எந்த ஒரு ஃபைல்ஸுமே உங்களுக்கு எரேஸ் ஆகாது. ஜஸ்ட்டு க்ரோமுக்கு போயிட்டு டவுன்லோட் விண்டோஸ் 11 மட்டும் டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் லிங்க் வரும். அதுக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ இதுதான் அந்த பேஜ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டலேஷன் அசிஸ்டன்ட் எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் விட்டு டேரெக்டாக கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா டவுன்லோட் விண்டோஸ் 11 டிஸ்க் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். செலக்ட் டவுன்லோடில் போய்ட்டு விண்டோஸ் 11 செலக்ட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் கொடுங்க. உடனே வந்து என்ன லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அதில் வந்து இங்கிலீஷ் கொடுத்துக்கோங்க, இல்லை இங்கிலீஷ் இன்டர்நேஷ்னல் கொடுத்துக்கோங்க. மறுபடியும் கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு நான் ஸ்க்ரால் பண்ணிட்டு வரும்போது தெரியும் 64 பிட் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இந்த லிங்க் வந்து ஒரு 24 ஹவர்ஸ்க்கு தான் வேலிடிட்டி. ஸோ அதனால் எப்படியும் ஒரு 6GB ஃபைல் கிட்ட உங்களுக்கு டேட்டா தேவைப்படும் இதுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கு. வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகி முடிஞ்சிருச்சு. அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா மவுண்ட் ஆகிடும். இப்போ நம்ம உள்ளே இருக்கிற இந்த செட்டப்பை ரன் பண்ணி டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணி பார்க்க போகிறோம். அதாவது இன்ஸ்டால் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு. அந்த வாண்ட் டு டவுன்லோட் செக் எடுத்து விட்ருங்க. மேலே அப்படியே சேஞ்ச் ஹவ் விண்டோஸ் செக் டிக்கெட் எடுத்து விட்டுருமோ அப்படியே அங்கே போய்ட்டு நாட் ரைட் நவ் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா செக் பண்ண ஆரம்பிக்கும் மறுபடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காரி துப்பிடுச்சு. ஸோ இது வந்து சப்போர்ட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்ளிகேஷன் அப்டேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த விண்டோஸ் 11 ISO ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். இதுக்கு உங்களுக்கு விண்டர் சாஃப்ட்வேர் தேவை. அது டிஃபால்ட்டாக எல்லாருமே வச்சுருப்பீங்க. ஸோ இல்லை ஏதாச்சும் ஒரு ரேர் ஆச்சு 7 ஜிப்பாக கூட இருக்கலாம். நீங்கள் அதை வச்சு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு எக்ஸ்ட்ராக்ஷன் முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபோல்டரை மட்டும் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள சோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ள appraiser.res.dll அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஒன்று இருக்கும். appraiser.res.dll அதை வந்து ஜஸ்ட் டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணிவிட்டு மறுபடியும் பேக் வந்து அந்த செட்டப்பை மறுபடியும் ரன் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் அந்த கீழே இருக்கிற டிக்கெட் எடுத்து விட்ருங்க. மேலே அதை செலக்ட் பண்ணிவிட்டு நாட் ரைட் நவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ செக்கிங் ரன் ஆகிட்டே இருக்கும். கெட்டிங் ஃபியூ திங்ஸ் ரெடி ப்ளா வந்துக்கிட்டே இருக்கும். மக்களே நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ லைசன்ஸ் டைம் வந்து வந்துருச்சு. லைசன்ஸ் வந்து அக்செப்ட் கொடுத்துருங்க. இப்போ தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும். ஸோ மறுபடியும் வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது. நான் எல்லாத்தையுமே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்துக்கிட்டே எடுத்துக்கிச்சு. சம் எரர் வந்திருக்கு, என்னென்னு பார்க்கலாம்.
ஒன்றும் இல்லை, அது லாங்குவேஜ் பேக் நம்ம மாற்றி இன்ஸ்டால் பண்ணுறதுனால அந்த எரர் தான். ஜஸ்ட் ஓகே மட்டும் கொடுத்துருங்க. எனக்கு இதில் ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணி முடிக்க ஆல்மோஸ்ட் ஒரு 2 மணி நேரத்துக்கிட்ட எடுத்துக்கிச்சு. ஓகே, நம்மளுக்கு இன்ஸ்டாலேஷன் வந்துருச்சு. ஸோ இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு அப்கிரேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் எந்த ஃபைல்ஸ் போய்டுமோன்னு கவலைப்படவே தேவையில்ல. எல்லா ஃபைல்ஸும் அப்படியே தான் இருக்கும், எல்லா அப்ளிகேஷன்ஸும் அப்படியே தான் இருக்கும். ஸோ இது ஓடிக்கிட்டு இருக்கட்டும், நான் அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி விட்றேன். அது மட்டும் இல்லாமல் இது இன்ஸ்டால் ஆகும்போது பார்த்தீங்கன்னா லேப்டாப் முக்கியமாக சார்ஜரில் போட்டுருங்க. நான் மெயின் பேட்டரியில் ரன் பண்ணீங்க அப்படின்னா மொத்தமாக போயிடும், ஒன்றுமே இல்லாத மாதிரி. சப்போஸ் பாதியில் இருக்கும்போது கிராஷ் ஆச்சு, இல்லை பேட்டரியில் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டினியூவாக ஆகாது. பழைய ஓஎஸ்க்கும் பூட் ஆகாது, புது ஓஎஸ்க்கும் பூட் ஆகாது. டேட்டாக்கெலாம் அவ்வளோதான். ஸோ அதனால் சார்ஜ்லேயே எப்பயுமே போட்டே வச்சுருங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 5-6 தடவைக்கு மேலே ரீஸ்டார்ட் ஆகும் இந்த ஃபுல் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும். ஸோ நீங்கள் வந்து பொறுமையாக வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஆல்மோஸ்ட் வந்து அப்கிரேட் ஆயிடுச்சு முக்கால்வாசி. நான் அந்த ஸ்க்ரீன் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், விண்டோஸ் 10ல் இந்த மாதிரி பிளாக் ஸ்க்ரீனில் வராது, ஒரு மாதிரி ப்ளூ கலரில் வரும். கிட்டத்தட்ட முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. ஸோ திஸ் மைட் டேக் எ ஃபியூ மினிட்ஸ். இந்த ஸ்க்ரீனுமே வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாகவே தான் நடக்கும். எனக்கு 4GB ரேம் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்க்ரீன் வந்துருச்சு. ஸோ இதுதான் விண்டோஸ் 11. எப்படி சொல்கிறது, யூசர் இன்டர்ஃபேஸை டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ரீவாம்ப் பண்ணியிருக்காங்க. நம்ம விண்டோஸ் 10Xல எப்படி பார்த்தோமோ அந்த ஐக்கன்ஸ் அப்படியே இங்கே கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடியே சொன்னது தான், பட் இருந்தாலும் பர்ஃபெக்டாக கொண்டு வந்திருக்காங்க. ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது. ஒரு மேக் ஓஎஸ் ஸ்டைலில் அதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்காங்க. மேபி இன்னும் ஃபியூச்சர் அப்கிரேடில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டாஸ்க் பார் வந்து பார்த்தீங்கன்னா சென்டராக வந்துச்சு. இதில் டீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக கொடுத்துருக்கு. பார்த்தீங்கன்னா ஐகான்ஸ் எல்லாமே மாறி இருக்குது. ஃபோல்டர் கலர்ஸ்லாம் மாற்றிருக்காங்க. ஒன்று ஒரு கலரில் இருக்குது, எல்லாம் ஜிகின்ட்டு. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் ஆப்ஷன்ஸ்லாம் மேலே வந்து ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஐக்கானில் விண்டோஸ் 10ல் இருந்துச்சு, பட் யாரும் அதை நோட்டீஸ் பண்ணல பெருசாக. இதில் வந்து ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. கீழே ஆக்ஷன் சென்டர் எல்லாமே மாறி இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், லுக் பொறுத்த வரைக்கும் நல்லாவே தான் இருக்குது விண்டோஸ் 11 வந்து. ஸோ நம்ம ப்ராப்பர்ட்டி பார்ப்போம். ஸோ செட்டிங்ஸ் பேஸ் டோட்டலாக மாற்றிருக்காங்க. இது நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, நம்ம அபோட்டில் போயிட்டு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா சேம் A4 ப்ராசஸர். நான் அதே லேப்டாப்பில் தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். 4GB ரேம் அதே தான். இதோட விண்டோஸ் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 ப்ரோ எஜுகேஷன் வெர்ஷன் வந்து எடுத்துருக்கு. ஏன்னா உங்களுக்கு விண்டோஸ் 10 எஜுகேஷன் தான் கொடுத்தாங்க, அதனால விண்டோஸ் 11 எஜுகேஷன் வெர்ஷன் வந்து நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஏதாச்சும் இஷ்யூஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. என்னால் ரிசல்யூஷன் கொடுக்க முடியும் அப்படின்னா நான் உடனே உங்களுக்கு ரிசல்யூஷன் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். கூடிய சீக்கிரம் அதுக்கு நான் வீடியோ வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். See you guys, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.